மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேச முடிகிறோமா? இயேசு ராஜாதினே, எங்களோடு பேசுகிற ராஜானே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்த ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையாக இருந்த இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா, ஆண்டோட சத்தத்தை கேட்கிற விட்டு என்ன பண்றான்? சோதரம் நான் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, குறி சொல்லுகிறவன்ட சோதரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்காக வாழ்ந்த பிறகு, அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகும் இன்னமும் நல்ல நாள் பார்க்கறது, எல்லா நாளும் ஆண்டவர் ஆசீர்வாதமா படைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். இன்றைய ரட்சணியை தான் அப்படின்னு சொல்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விசேஷமாக படைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ ஒவ்வொரு நாளும் நாட்கள் விசேஷம், கர்த்தருக்கு என்ன நாட்கள் விசேஷத்துக்கு கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்தா அதுக்கு நல்ல நேரம் பார்க்கறது, சோதரம். கல்யாணம் வச்சா அதுக்கு நல்ல நேரம் பார்க்கறது, எந்த காலத்திலும் காலண்டர் விரும்புவேன் நல்ல நேரம் பார்க்கறது. இயேசுவை அறியாதவர்கள் அவருக்கு தெரியாது பார்ப்பாங்க. ஆனா இயேசுவை அறிந்த பிறகும் முற்காலத்துல நீ எப்படி இருந்தீங்க, ஆனா இனிமேல நம்மளோட வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். அஞ்சனமாக்கிறவன் துரிய என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுமா, சாபம் இருக்குமா அவங்க குறி சொல்லுன்றவர். இந்த பில்லிசன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், சாபம். அந்த சாபத்தை போய் என்ன பண்ணுது, அவனோட கயிறு கவியா என்னுடைய ஜாதகத்தை சொல்லு, நீங்க மோசம் போகிறார்கள் ஜனங்க. சோத்திரம். நீங்கள் நானும் சோத்திரம். முற்காலத்துல விழுந்தான். ஆனா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமேல் ஒருபோது என்ன பண்ணாரு, இந்த அஞ்சனமாக இந்த குறி சொல்றவங்க, அது மாத்திரம் நல்ல நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அந்த ஒருபோது இருக்கவே கூடாது. கர்த்தர் அருவருக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் பாத்தீங்கன்னா துணிகரமா என்ன பண்றான். அதுக்கு முன்னாடியே பிள்ளை இப்ப சூனியக்காரிய நம்ம கொலை செய்ய சொல்றாங்க. கடைசியில் அவன்கிட்ட இப்ப என்ன பண்றான், நாட்டிக்கலாம். கண்டு சொல்ற பிசாசு வைக்கிற வலை. நம்ம அப்படி பண்ண நல்லா இருக்குமோ, இப்படி பண்ண நல்லா இருக்குமோ, அதை செஞ்சா நல்லா இருக்குமோ, இதை செஞ்சா நல்லா இருக்குமோ. பிசாசு பல குணங்களை மக்களை சீரழிக்கிறான், சிந்தனைகளை பிடிக்கிறான். பொல்லாதான் என்னை ஆண்டவர் பேசுவான். நான் ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் பச்சையாக ஒளி மரத்தை போல இருப்பேன் சொல்லி நான் சவுல் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தவறான மீதினால அவன் விளைவுகள் ரொம்ப மோசமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சோதரம். அதுல பாருங்க 8ஆம் வசனம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியில் அந்த சிவனத்திற்கு நான் போய் சேர்ந்தார்கள். அவனோடு நோக்கி, நீ அஞ்சனம் பாருங்க, எனக்கு குறி சொல்லி நான் சொல்லுகிறவனை இரவுல எங்க போறது, வெள்ளி சூன்ய காரியத்தை தெரியும். நீங்க இரவுல தேவ சமூகத்துல உட்கார்ந்து செவிக்க விட்டுவிட்டு, இரவு நேரத்தை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத காரியங்களுக்கு அலைந்துட்டு சௌதம் அலையிருக்கிறார். தேவனுடைய சமூகம். இந்த சவுல் பாருங்க, வேஷமாகக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளை என்ன பண்ணது, வேஷமாகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட பிள்ளை ஆண்டோட பிள்ளை தான் இருக்குது. இயேசுக்காக வாழ்ந்தா இயேசுக்கு தான். உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, இயேசுக்கு ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு பேச்சு இல்ல. ஸ்தோத்திரம். இம்மைக்கு மாத்திரம் இயேசுவை தேடுவோமானா நம்மளை போல பரிதபிக்கக்கூடிய யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த நன்மையும் எதிர்பாராக்க நம்ம வாழ்க்கையை செய்த ஆண்டவர்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இந்த நாள் பார்க்கிறது குறி சொல்ற விட்டு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் செய்திருந்தா இன்றைக்கு அதை வெளியே வாங்க. அந்த ஆண்டவர் அருவருக்கிற காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கும்போது ஒரு அப்படிதான் ஒரு ஐயா நம்ம பைக்ல தன்னுடைய 2 பிள்ளைகளை ஏற்றிட்டு நம்ம போகும்பொழுது நாய் குறுக்கள் வந்து மூட்டை ஏறி என்ன பண்ணுது, போன நாய்கிட்ட வந்து என்ன பண்ணுது, அப்படியே தடுமாறி 3 பேர் கீழே நிலைமை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கிருபையாக அவர்களை காப்பாற்றி கர்த்தருக்கு சொல்றோம். இதோ வேற யாருக்குன்னா நாய் குறுக்குள்ள போயிடுச்சு, நீ போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா உடனே கற்பது அது ஊழியத்துக்கு போகும்பொழுது கர்த்தருக்கு சோதரம். ஆனா ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் பலத்த கிரிகளை செய்தார் ஊழியத்தில். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்த கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இயேசு இருக்கிறார். அவர் நோக்கி பார்ப்போம், பிரகாசம் அடைவோம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை வெறுத்து தருவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபமும் பரிசுத்த தேவனே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமையில கரம் எங்களை நிரப்பட்டும், இந்த பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்துகிறார். ஆமென். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு